அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான கோடி அற்புதங்கள் புரிகிற அந்தோணியாருடைய பக்தர்களை, அந்தோணியாருடைய பரிந்துரையும் பரிவும் அன்பும் அரவணைப்பும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்ற நம்பிக்கையில் ஜெபிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் பரிந்து பேசி பாதுகாக்கிறார் என்ற நம்பிக்கையில் தெய்வீக திருப்பலியில பங்கெடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மர நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆளுபவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கி அருளும். அதனாலும் அது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்ந்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக.
உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரனாயிலும் கிரேக்கரனாயிலும் அடிமைகளானாயிலும் உரிமை குடிமக்களானாயிலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியே பானமாகவும் பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்துதர்களையும், இரண்டாவது இறைவாக்கினர்களையும், மூன்றாவது போதகர்களையும், பின்னர் வல்ல செயல் செய்வோர்களையும், அதன் பின் பிணித்தீர்க்கும் அருள் கொடை பெற்றவர்கள். துணை நிற்பவர்கள் தலைமை ஏற்று நடத்துபவர்கள், பல்வகை பரவச பேச்சு பேசுகிறவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார். எல்லோரும் திருத்துதர்களா? எல்லாரும் இறைவாக்கினர்களா? எல்லாருமே போதகர்களா? எல்லாருமே வல்ல செயல் செய்பவர்களா? இல்லை. எல்லோரும் பிணித்தீர்க்கும் அருள் கொடையை பெற்றவர்களா? எல்லாருமே பரவச பேச்சு பேசுகிறவர்களா? எல்லோரும் விளக்கம் அளிப்பவர்களா? இல்லையே. எனவே நீங்கள் மேலான அருள் கொடைகளை ஆர்வமாய் நாடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாய்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்துக்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள்.
ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கின்றார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திருவசனங்கள் 11 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு நயின் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூரில் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைம்பெண். அவ்வூரை சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றிய செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றிலும் உள்ள பகுதியிலும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் அருமையான வாசகங்கள் நமக்கு தியான சிந்தனையாக தரப்பட்டிருக்கிறது. இன்றைய வாசகங்கள் வழியாக நாம் ஜெபிக்க, தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிற போது ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமைகளையும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொடைகளையும் தந்திருக்கிறார். இவ்வுலக வாழ்க்கையில ஆண்டவருடைய அருளை மட்டுமே தேட வேண்டும் என்பதுதான் இந்த முதல் வாசகம் நமக்கு தருகிற அழைப்பாக இருக்கிறது. எனவே நீங்கள் மேலான அருள் கொடையையே ஆர்வமாய் நாடுங்கள். உங்களுக்காக கடவுள் தந்திருக்கிற வரத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேடுங்கள்.
உங்களுக்காக கடவுள் வழங்குகின்ற அந்த நன்மைத்தனத்தை நாடுங்கள் என்பதுதான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெள்ளத் தெளிவாக தருகிற ஒரு உண்மையின் சத்தியமாக இருக்கிறது. இன்றைய உலக வாழ்க்கையில நாம் பார்க்கிற போது எதை தேடுகிறோம், எதை நாடுகிறோம்? என்னிடம் இது குறைவாக இருக்கிறது, என் அருகில் இருப்பவனிடம் இது நிறைவாக இருக்கிறது, என்னுடைய வீட்டில இது குறைவாக இருக்கிறது, ஆனால் என் பக்கத்தில் இருக்கிறவர்கள் எங்கள் அடுத்த வீட்டில இது அதிகமாக இருக்கிறது என்று ஒப்பிட்டு பார்க்கிற வாழ்க்கை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் இன்னைக்கு இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு தருகிற அற்புதமான அழைப்பு என்னவென்றால், உடல் ஒன்றே உறுப்புக்கள் பல, உடலின் உறுப்புக்கள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமையானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூயாவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். அப்ப திருமுழுக்கு பெற்றிருக்கிற நாம் கிறிஸ்துவை மட்டுமே மையமாக கொண்டு மற்றவர்களோடு, அயலார்களோடு, நமக்கு அடுத்திருப்பவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற வாழ்க்கையை நிறுத்த வேண்டும். கடவுள் எல்லாருக்கும் ஒரு வகையான அருளை தந்திருக்கிறார், ஒவ்வொரு வகையான கொடைகளை தந்திருக்கிறார். அழகாக ஒரு கவிஞர் கூறுகிறார், சிங்கம் காட்டிலே வேகமாக ஓடுகிற விலங்காக இருக்கிறது, ஆனால் கடவுள் அந்த சிங்கத்திடம் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு மானுக்கு அதைவிட வேகமான ஓடுகிற சக்தியை தந்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அருள் கொடைகள் தரப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு சோக கதை என்னவென்று பார்க்கிற போது, மற்றவர்களோடு பார்த்து கம்பேரிசன், ஒப்பிட்டு செய்து வாழ்க்கையை நாம் சின்னாபின்னமாக நாமே வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறோம். கடவுள் எனக்கு என்ன தந்திருக்கிறார், கடவுள் என் குடும்பத்திற்கு என்ன தந்திருக்கிறார், கடவுள் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன தந்திருக்கிறார், அந்த அருளை பெற்றுக்கொள்ளவும் அந்த அருளிலே நாம் நிலைத்திருக்கவும் இந்த நாளில அழைக்கப்படுகிறோம். அதுதான் இன்னைக்கு முதல் வாசகத்துல இறுதியாக, எனவே நீங்கள் மேலான அருள் கொடையை ஆர்வமாய் நாடுங்கள். உங்கள் குடும்பத்திற்கு உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அருள் கொடைகளை நாடுங்கள். கடவுள் எல்லாருக்கும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் என்றால் அதனுடைய அருள் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்கிறது. அதை நாடி செல்ல இந்த நாளில இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு தருகிறது. இன்றைய திருப்பாடல் 100 ரொம்ப முக்கியமான திருப்பாடலாக, நாம் எப்படி ஆண்டவருடைய இல்லத்திற்கு வர வேண்டும், நாம் எப்படி தெய்வீக திருப்பலியில பங்கெடுக்க வேண்டும், நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் இந்த திருப்பலியில என்பதை அர்த்தமாக ஆழமாக நாம் உள்ளுணர்ந்து, அப்படியாக ஒவ்வொரு முறையும் ஜெபிப்பதற்கு முன்பாகவும் ஒவ்வொரு முறையும் திருப்பலிக்கு வருவதற்கு முன்பாக நம்முடைய தயாரிப்பு இருக்க வேண்டும் என்று இன்றைய திருப்பாடலின் ஆசிரியர் நமக்கு அழைப்பு தருகிறார். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆண்டவரையே மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். அப்ப வழிபாட்டிற்கு வருகிற போது, வழிபாட்டில பங்கெடுக்கிற போது நம் உள்ளத்திலே மகிழ்ச்சி இருக்கிறதா? ஆண்டவரை மகிழ்ச்சியோடு வழிபடுவதற்கு வருகிறோமா? மகிழ்ச்சி நிறைந்த பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரை புகழ்கின்றோமா? ஆண்டவரை வாழ்த்துகின்றோமா? ஆண்டவரே, நான் இருப்பதும் வாழ்வதும் இயங்குவதும் எல்லாம் நீ தந்த கிருபை, நன்றி, உம்மை போற்றுகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை ஆராதிக்கின்றேன் என்பது என்னுடைய ஜபமாக இருக்கிறதா? ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். அப்ப நம்ம வழிபாட்டுல, நம்ம ஜபத்துல எதை முதன்மைப்படுத்துகிறோம்? ஆண்டவரை போற்றுவதற்கு, ஆண்டவரை புகழ்வதற்கு, ஆண்டவரை மகிழ்ச்சி நிறைந்த பாடல்களால் பாடி ஆர்ப்பரித்து வழிபாட்டிலே பங்கெடுக்கிறோமா? அடுத்தபடியாக பார்க்கிற போது, ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். ஆண்டவரை போற்றுகிற நாம், ஆண்டவரை புகழ்கிற நாம், அவர் மட்டும்தான் நமக்கு கடவுள் என்பதை என்னால் உணர முடிகிறதா? அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயிலில் நுழையுங்கள். அப்ப நன்றி உணர்வோடு இந்த நாளில் நான் இருக்கிறேன், இந்த தெய்வீக திருப்பலியில பங்கெடுப்பதற்கு நல்ல ஒரு மனநிலையை தந்திருக்கிறேன், நல்ல பாதுகாப்பை தந்திருக்கிறேன். இதோ உம்முடைய உறைவிடத்திலே, திருக்கோவிலில, உம்முடைய முற்றத்தில, உம்முடைய திருவாயினுடைய நுழைவில நான் வந்திருக்கிறேன் என்றால் நன்றி உணர்வும் ஆண்டவரை புகழ்வதற்கான ஒரு உணர்வும் எனக்கு ஏற்படுகிறதா? ஆண்டவர் திருப்பெயரை என்னால் வாழ்த்த முடிகிறதா என்பதுதான் அர்த்தமான
ஒரு ஆழமான சிந்தனையை இன்றைய திருப்பாடல் தருகிற. நினைத்து பாருங்கள், ஆலயத்திற்கு வருகிற போது நம்முடைய தயாரிப்பு எப்படி இருக்கிறது? ஆண்டவரை புகழ, அவரை போற்ற, அவருக்கு நன்றி செலுத்த இந்த தெய்வீக திருப்பலி வழிபாடு நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு, தலைமுறை தலைமுறையாய் அவர் நம்பத்தக்கவர். எனவே நம்பிக்கையினுடைய ஊற்றாக ஆண்டவரை போற்றி புகழ்கிற மக்களாக நன்றி உணர்வோடு ஆண்டவருடைய சந்நிதியில அமர்ந்து ஜெபிக்கிற போது அவர் நம் குரலுக்கு செவி மடுக்கிறார். பல நேரங்களிலே வந்தவுடனே, ஆலயத்தில் ஜெபிக்க வந்தவுடனே நம்முடைய வேண்டல்களை அடுக்கிக் கொண்டே போகிறோம். எனக்கு இது தேவைப்படுகிறது, அது தேவைப்படுகிறது, வாழ்க்கையில இது சரியில்லை, அது சரியில்லை, வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே போகிறோம். ஆண்டவர் கேட்பதற்கு முன்பாக நம் உள்ளத்தை அறிந்திருக்கிறார். இருந்தாலும் கேட்டு பெற்றுக்கொள்வது தவறு கிடையாது, வேண்டுதல் ஏறெடுப்பது தவறு கிடையாது. ஆனால் வழிமுறை என்ன, தயாரிப்பு என்ன? வேண்டுதலை கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரை நாம் நாவால் புகழ்ந்து, அவருடைய மகிழ்ச்சியோடு அவரை அறிக்கையிட்டு, அவர் திருப்பெயர் அறிக்கையிட்டு, ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி, உம்மை போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன் என்று என்னுடைய ஜெபத்தின் தொடக்கம் நன்றியின் ஜெபமாக, போற்றுதலின் ஜெபமாக அமைய வேண்டும். ஆண்டவரை போற்றுகிற போது, துதி பாடுகிற போது, ஆண்டவரை புகழ்கிற போது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற போது கண்டிப்பாக உள்ளத்தின் ஆழத்தை அறிகிற இயேசு, தாயின் கருவிலே உருவாகும் முன்பே நாம் அறிந்த இயேசு, நம்முடைய தலைமுடிகள் ஒவ்வொன்றும் எண்ணப்பட்டு இருக்கிறது என்று ஆண்டவர் நம்மை கண்ணின் கருவிழியாய் பாதுகாக்கிற இயேசு கண்டிப்பாக நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கையில ஒவ்வொரு வழிபாட்டிலும் பங்கெடுக்க வேண்டும் என்பதை இன்றைய திருப்பாடல் நமக்கு ஆணித்தரமாக சொல்லித் தருகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, மூன்றாவதாக இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிவு கொண்டார். தமிழ் இலக்கியத்திலே பார்க்கிற போது 2 வார்த்தைகள் நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று அனுதாபம், இரண்டாவது பச்சாதாபம் என்கிற இந்த 2 வார்த்தையை நாம் நன்றாக இன்று புரிந்து கொண்டோம் என்றால், இன்றைய நற்செய்தியினுடைய ஆழத்தையும் அர்த்தத்தையும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிவினுடைய படிநிலையையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசு அந்த படிநிலையை பாருங்க, அனுதாபப்படுகிறார். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டார். அந்த பரிவினுடைய படிநிலைகள், அழாதீர், இதுதான் அனுதாபம். ரோட்டிலே பயணிக்கிறோம், ஒரு விபத்து ஏற்படுகிறது, ஒரு கால் ஊனமுற்றவர் வருகிறார். இவர்களை பார்க்கிற போது நமக்கு உள்ளத்திலே ஒரு பரிவு, ஒரு அனுதாபம் ஏற்படுகிறது அல்லவா? தொலைக்காட்சியிலே பார்க்கிறோம், நிலச்சரிவு ஏற்படுகிறது. வயநாட்டிலே நடந்த நிகழ்வை நாம் பார்த்தோம். எண்ணிலடங்கா மக்கள் இறந்து போனார்கள் நிலச்சரிவினால். இதோ இன்று நாம் பார்க்கிறோம், அண்டை மாநிலமான அந்த நம்முடைய கேரளாவிலே பார்க்கிறோம், வெள்ளப்பெருக்கினால் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்ப செய்திகள் கேட்டு தெரிந்து கொள்கிற போது, அன்றாட வாழ்க்கையில ஒரு சிலர் கஷ்டப்படுவதையும் துன்பப்படுவதையும் வேதனைப்படுவதையும் பார்வையற்றவர்களை பார்க்கிற போது, ஊனமுற்றவர்களை பார்க்கிற போது நம் மனதில் எழுகிறது ஒரு வகையான ஒரு பரிவு. எப்படி இவர்கள் வாழ்க்கையை வாழ போறாங்க, எப்படி இவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, அப்படி என்று எழுகிற உணர்வு தான் அந்த பரிவினுடைய தொடக்க புள்ளியாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழாதீர்கள் என்றார். அழாதீர்கள் என்று அனுதாபத்தோடு தன்னுடைய பரிவை இயேசு நிறுத்தி கொள்ளவில்லை. மாறாக அந்த அனுபவம் என்கிற நிலை அனுபவமாக மாறி அது பச்சாதாபத்திற்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும். இரண்டாவது, இயேசு அருகில் சென்று, அந்த பரிவு எப்பொழுது முழுமை பெறுகிறது, அந்த பரிவு, அந்த அனுதாபம் எப்பொழுது முழுமை பெறுகிறது என்றால், அந்த அனுதாபம் பச்சாதாபமாக மாறுகிற போதுதான் அது நிறைவு பெறுகிறது. அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள். அந்த பாடையை தொடுதல், ஆண்டவருடைய தொடுதல், அந்த தொடுதல் கிடைத்தவுடன் பாடையை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது இயேசு, இளைஞனே நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். இயேசுவில் பிரியமானவர்களே,
பல நேரங்களில் இந்த பரிவு நமக்கு இந்த அனுதாபத்தோடு நின்று விடுகிறது. பார்த்து கஷ்டப்படுகிறார்களே என்ற அந்த உணர்வோடு நின்று விடுகிறது. ஆனால் அந்த அனுதாபப்படுகிற நாம் அவர்களுக்கு உதவிக்காரம் நீட்ட முடிகிறதா? இயேசுவை போல பாடையை தொட்டு எழுந்திடு என்ற அந்த மகனை, அந்த இளைஞனை இயேசு பரிவு கொண்டு அழைத்தாரே, அதே இயேசு இன்று நம் மீது பரிவு கொள்கிறார். தெய்வீக திருப்பலியில பங்கெடுத்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொரு மீதும் பரிவு கொண்டு நீங்கள் வேண்டுகிற உங்கள் குடும்பத்திற்கு தேவைப்படுகிற அனைத்து வகையான ஆசீர்வாதத்தை தருகிறார். அதே இயேசு நாமும் பரிவுள்ளவர்களாக பரிவு கொண்டு நம் வாழ்க்கையில வாழ்ந்திட இந்த நற்செய்தி நமக்கு அழைப்பு தருகிறது. ஆம், இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, முதல் வாசகத்தின் அடிப்படையில ஒப்புமை செய்யாமல் ஆண்டவர் எனக்கு என் குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிற அருள் கொடைகளை மட்டுமே அனுதினமும் தியானிக்கிற மக்களாக இன்றைய திருப்பாடலில நான் வழிபாட்டிலே பங்கெடுப்பதற்கு முன்பாக, நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக என்னுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும், நான் எப்படி தயாரிக்க வேண்டும் என்பதையும் இன்றைய நற்செய்தியில அனுதாபம் பச்சாதாபமாக மாறி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி அந்த மகன் மீது பரிவு கொண்டு பாடையை தொட்டு உயிர் தந்தாரோ, அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பரிவையும் இரக்கத்தையும் அன்பையும் சுவைப்போம். சுவைக்கிற அன்பையும் இரக்கத்தையும் பரிவையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள தேவையான அருள் ஆசீர்வாதத்தை வேண்டி தெய்வீக திருப்பலியில ஜெபிப்போம். ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இப்பொது மன்றாட்டிலே நம்முடைய தேவைகளுக்காக மட்டுமல்லாமல் ஒவ்வொருவரின் தேவைகளுக்காகவும் ஆண்டவர் நம் வேண்டுதல்களை தருகிறார் என்கிற அருள் ஆசீர்வாதத்தில் நம் மன்றாட்டுக்களை ஆண்டவர் திருப்பாதத்தில் எழுப்பி ஜெபிப்போம். விசுவாசிகளின் மன்றாட்டு. உங்கள் பதில் எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே எம் இறைவா, எம் திருத்தந்தை ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர் என அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். எம் திரு அவை தலைவர்கள் உம்மை போல நல்ல ஆயர்களாக மக்களின் தேவைகளை அறிந்து செயல்படவும், மக்களை இறையாட்சி பாதையில் வழிநடத்தவும், தவறான படிப்பினைகளிலிருந்து மக்களை பாதுகாக்கவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் அரசரே எம் இறைவா, எம் நாட்டையாளும் தலைவர்கள் தன்னலம் கருதாமல் நாட்டு மக்கள் மீது கவனம் செலுத்தி அவர்களின் தேவைகளை நிறைவேற்றவும், எல்லாவிதமான பாகுபாடுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் தேவையில் இருப்போர் அனைவருக்கும் அவர்களின் குறைகளை நீக்கி மன மகிழ்வினை ஏற்படுத்த வேண்டிய நல் உள்ளத்தை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே எம் இறைவா, இன்றைய உலகில் நிலவும் இளையோருக்கு எதிராக எழுப்பப்படும் கலாச்சார சீர்கேடுகள், மாய கவர்ச்சிகள், பாலியல் வன்முறைகள் இவை அனைத்திலிருந்தும் எம் இளையோரை பாதுகாத்து அவர்கள் உம் பாடுகள், மரணம், உயிர்ப்பு இவற்றின் மறைப்பொருளை அறிந்து நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றே எம் இறைவா, உம்மை நாடி வந்திருக்கும் உம் பக்தர்கள் அனைவரும் புனித அந்தோனியாரின் பரிந்துரையில் வழியாக நோயிலிருந்து சுகமும், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையும், குடும்பத்தில் சமாதானமும் போன்ற வரங்களை பெற்று தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் வழிகாட்டியாம் எம் இறைவா, இன்று உமது புனித பலியை நிறைவேற்றும் எம் அருட்தந்தையை நீர் நிறைவாக ஆசீர்வதியும். உமது அருளால் உமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உணவாக எமக்கு அளித்து உம்மில் ஒன்றிணைய உறுதுணையாக இருக்கும் இவர்களும் உமது ஆவியின் வரங்களினால் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுதுமான தெய்வீக திருப்பதி எல்லாமல தந்தையாக இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஊழியர்களாகி எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கு பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சி மிகுதிப்படுத்தாது. ஏனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக
கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வந்ததும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தேடும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித அந்தோணியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி
நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேர்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உள்ளதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றும் திருத்துறளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தருகிற அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மரின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என்னுடைய ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுள்ளம் திருரத்தம் நமக்கு நினைவானது. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ
கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் தேரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். பிரிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடையின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ற வாழ்வு வாழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறி. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.